கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் மிகவும் வெறுக்கப்படுகிற பெருமை என்கிற தீய குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பது பற்றிய ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். அதில் இருக்கிற தகுதிகளை வைத்து பெருமை அடிப்பது ஒரு வகை, பெருமைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களிலே பெருமை அடிப்பது ஒரு வகை இருக்கிறது. இதுதான் பயங்கரமான ஒரு குற்றம். அதில் முதலாவதாக விஷயம் என்ன என்றால், பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிப்பது. நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம பெருமடிக்கிறது. நாம் நல்லவர்களாக இருந்து பெருமடிப்பது தப்பு தான். நமக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியம், குலம், கோத்திரம் இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு நினைப்பது தப்பு என்பதற்கு பெற்றோர்களை வைத்து பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் பெருமை அடிக்கக்கூடாது என்ற சான்றுகளை சென்ற வாரம் பார்த்தோம். பெற்றோருக்கு இருக்கிற பெருமையினால பிள்ளைகளுக்கு அது வருமா? அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா என்றால் அதையும் அல்லாஹ் மறுக்கிறான். இப்போ உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் நூஹ் நபி அவர்கள். 950 வருஷ காலம் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணியும் கூட அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனைவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஒரு மகனும் நூஹ் நபி ஏற்றுக்கொள்ளவில்லை. மகன் எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதாக அறிவிப்பு கிடைத்து மக்களுக்கெல்லாம் அறிவிச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க போகிறது, திருந்தி வரக்கூடியவர்கள் வாருங்கள் என்று சொன்ன பிறகும் வரல, யாரும் வரல. அப்புறம் ஒரு கப்பலை தயார் பண்ண சொல்கிறான். அல்லாஹ் அதன்படி தயாரிக்கிறாரு. எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடியை அதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அது மாதிரி ஏற்றிக்கொள்கிறாரு. வானத்திலிருந்து மழை கொட்ட ஆரம்பிக்கிறது, பூமியிலிருந்து நீர் பொங்க ஆரம்பிக்கிறது. ரெண்டு தண்ணீரும் சேர்ந்து பெரிய வெள்ளப்பெருளம் ஏற்பட்டவுடனே கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. மிதக்க ஆரம்பித்த உடனே அவருடைய மகன் வெளியே நிற்கிறார், இவர் உள்ளே இருக்கிறார். மகனை அழைக்கிறார். நூஹ் நபி அவர்கள் அந்த பிள்ளை பாசத்தில், அருமை மகனே, நீ கப்பலில் ஏறிக்க, நீ நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராத, கப்பலில் ஏறிக்கன்னா அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு ஏறணும்னு அர்த்தம். கொள்கை ஏற்றுக்கிறாம ஏறக்கூடாது, அதையும் சேர்த்து சொல்கிறாரு. நீ கப்பலில் ஏறி இருக்கமானா உலாத்தக்கும் மால் காஃபிரீன், இந்த நிறை நிராகரிப்பாளர் கூட்டத்தை விட்டு விலகி என்னோட ஏறிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அவன் என்ன சொல்கிறான், மகங்காரன், அதெல்லாம் ஏற முடியாது, எவ்வளோ வெள்ளப்பெருக்கு வந்துட போகுது, மலையில் ஏறி கொண்டால் நான் என்னை காப்பாற்றிக்கிறவன், அவ்வளோதான் அவர் நினைக்கிறாம. அந்த ஊரில் ஒரு மலையில் ஏறி நின்று கொண்டோம் என்று சொன்னால் வெள்ளம் நம்மளை பாதிக்காது. ஆவி இலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நான் மலையில் ஏறி என்னை காத்துக்கொள்வேன் சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அடையாளத்தை கண்ட பிறகும் கூட, அல்லாஹ்வுடைய வேதனை வருது என்பதை பார்த்த பிறகும் கூட அதிசயமாக ஒரு கப்பல் செய்கிறாரு, அது மிதக்கிறது. இதெல்லாம் பார்த்தவன யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை தன்னுடைய மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் ரொம்ப கவலைப்படுகிறார். இந்த விஷயத்தை எல்லாம் 11வது அத்தியாயத்தில் 40லேருந்து வரிசையாக 11வது சூறாவில் 40 வசனத்தில் இருந்து இந்த சம்பவங்களை எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான். இதை சொன்ன உடனே அப்போ தண்ணி அதிகமாகிட்டே இருக்கிறது, மலைக்கெல்லாம் மேலே உயரமாக வருகிறது. அவர் கண்ணு முன்னாடியே மகன் மூழ்கி போகிற காட்சியை பார்க்குறாரு. காப்பாற்ற முடியலை. தண்ணி அதிகமாக 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 பயங்கரமான உச்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் மூழ்கிடுறாங்க. அவருடைய மகனும் மூழ்கி போகிற காட்சியை அவர் கண்ணால் பார்க்குறாரு. உடனே அல்லாஹ்விடத்தில் இப்போ ஒரு பிரார்த்தனை செய்கிறார். தந்தை என்ன இருந்தாலும் பிள்ளை தானே, பிள்ளைக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஓ நாதா நூஹுன் ரப்பஹு, நூஹு தன் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார். இன்ன புனிமின் அகலி, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. ஓ இன்ன வாதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்குறுதி உண்மைதானே, அதனால என் பிள்ளையை காப்பாற்று. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தான், உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம் என்று முதல்ல சொல்லியிருந்தான் அல்லாஹ். அதை யாபத்தில் வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, உன்னுடைய வாக்குறுதி மெய்யானது தானே, இப்போ என் மகன் மூழ்கிறானே, என் குடும்பத்தை காப்பாற்றுற சொன்னிய, அதனால என் மகனை காப்பாற்றிரு என்று இறைவனிடத்தில் அந்த நேரத்தில் துவா செய்கிறார். அது எப்போ செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வாக்குறுதி எப்போ அல்லாஹ் கொடுத்தான்னு கேட்டால், அந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அதாவது இஹ்மல் ஃபீஹா மின் குல்லின் ஜௌஜைனி இஸ்னைனி, எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடி ஏற்றிக்கொள். அகிலக்க, உன் குடும்பத்தாரை ஏற்ற வாக்குறுதிங்கிறார். உன் குடும்பத்தாரை ஏற்றிக்கொண்டு எல்லாம் சொல்லியிருந்தான். சொல்லும் போது ஒரு விதிவிலக்கு கூட சொல்லியிருந்தான். அதை அவர் கவனிக்கலை.
இல்லாமன் சபக அலைஹில் கவுடு, யாருக்கு எதிராக என்னுடைய முடிவு உறுதியாகிவிட்டதோ அந்த குடும்பத்தாரை தவிர மற்ற குடும்பத்தாரை ஏற்றி காப்பாற்றோம்னு நல்லா சொன்னான். இந்த இல்லாமன்கிறவர் கவனிக்கல. குடும்பத்தை காப்பாற்றும் என்று சொன்னாயே, என் குடும்பத்தில் என் மகன் ஒரு ஆள் தானே, என் மகனை காப்பாற்று என்று சொல்லி நூஹ் நபி அவர்கள் துவா செய்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து உடனே மறுக்கிறான். யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தானே கிடையாது. உனக்கு பிறந்து இருந்தாலும் உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் வந்து உன் குடும்பத்தான் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடும் வார்த்தைகள் அல்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். இந்த பாரம்பரியம் அதுக்கெல்லாம் கடுகளோ மரியாதை கிடையாது. 950 வருஷம் உழைச்சிருக்காரு, அவர் புள்ள தானே, அவருக்கு ஒரு சலுகையை கொடுப்போமே. அல்லாஹ் என்னை ஏற்றுக்கிட்டானா இல்லையா, என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அவனை அங்கீகரிப்பேன். எவ்வளோ பெரிய நல்லடியாருடைய மகனாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வர முடியாது. இந்த பாரம்பரியம் குலப்பெருமைக்கெல்லாம் இடம் இல்லைங்கிறதுக்கு சான்றாக இதை வந்து என்ன செய்கிறான் அல்லான்னு கேட்டால், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், நீ செய்கிற அந்த செயல் கெட்ட செயல். என்கிட்ட வந்து மகனை காப்பாற்றுன்னு கேட்குற, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயலே கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் என்கிட்ட பேசாத. உனக்கு தெரியுமா இவனை பற்றி? எனக்கு தெரியும். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் நீ சிபாரிசு பண்ணுகிறாய், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்காதங்கிறான். கடும் கோபத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னி அழிவுக்க, உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன், அன் தக்கூன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக ஆகக்கூடாது என்று அறிவுரை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் நபி சொல்கிறான், நீ மடையர்களில் ஒரு ஆள் ஆகிடக்கூடாது. மூடர்கள் தான் அந்த மாதிரி பேசுவாங்க. எந்த மாதிரி, அப்பனுக்கு உள்ள பிள்ளைக்கு பாரம்பரியம், அவர் நல்லவராக இருந்தால் பிள்ளைக்கு நல்லவர், அவர் அந்தஸ்து கூட அந்த அந்தஸ்து பிள்ளைக்கும் வரும். இதுகளெல்லாம் மூடர்கள். மூடர்கள் பேசுவது போல என்னிடத்தில் பேசுவதை விட்டு உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். 11வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கை வருகிறது. அப்போ அல்லாஹ் எப்படி பார்க்குறான், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அந்த மக்கள் மத்தியில். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு, ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பட்டு, மனைவி கூட வரலைங்கிற அளவுக்கு நொந்து போய் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரத்திற்காக ஒரு மதிப்பளித்து வகை வைத்து அவருடைய தகுதி மகனுக்கு இறங்குமா? இறங்காது. அவருக்கு இருக்கிற அந்தஸ்தில் கொஞ்சம் மகனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவன் என்ன செய்கிறான், இவர் என்ன செஞ்சார், நூஹ் நபி என்ன செஞ்சார் என்று தான் அல்லாஹ் வந்து அளவிடுவானே தவிர, அவருக்கு இருக்கிற தகுதிகள் கோடிக்கணக்கான தகுதி இருந்தாலும் சரி அது பிள்ளைகளுக்கு இறங்காது. எப்படி தந்தைமார்களுக்கு வந்து இறங்காதோ, ஒருத்தனுக்கு இருக்க தகுதி அவனுடைய தாத்தா அப்பனுக்கு இறங்காதோ, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் வராது. அவன் நல்லவனாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்கிறான், நான் அந்த குடும்பத்தில் உள்ளவன், இந்த பெருமை அடிக்கிறான். அதே போல் குடும்பம் எவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பமாக இருக்கட்டும், அது இப்படி உனக்கு வரேன், நீ என்ன செஞ்ச, நீ என்னவா இருக்கிற அதை சொல்லு. நான் இந்த மாதிரி சேவை செய்கிறேன், இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறேன், இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறேன், இப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது இருந்து சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாரம்பரியத்தை பற்றி சொல்லக்கூடாது என்பதற்கு நூஹ் நபிக்கு கொடுத்த அந்த கடும் ஜாகிலுடைய வேலை, மூடர்கள் வேலை என்ற அந்த எச்சரிக்கையிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். அவர் என்ன செய்கிற உடனேயே அல்லாட்ட சரணடைஞ்சிடுறாரு. நூஹ் நபி சொல்கிறாரு, இன்னி அவுதுபிக்க, இறைவா ஒன்றை நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அஸ்அலுக மா லைஸ லி பிஹி இல்முன், எனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை உன்னிடத்தில் பேசுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இனிமேல் நான் பேச மாட்டேன். இனிமேல் பேசாமல் இருக்கும்போது நீ தான் என்னை காப்பாற்று, அதுக்கு பாதுகாப்பு. நான் பேசிட்டேன், மன்னிச்சிரு. அதே நேரத்தில் இனிமேல் நான் இப்படி பேசாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஓ இல்லா தகுஃபிர்லி, இதை நீ மன்னிக்காவிட்டால், ஓ தரஹம்னி, எனக்கு அருள் புரியாவிட்டால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆகி போயிடுவேன். எல்லாம் தெரியும். இந்த கேட்டது அவ்வளோ மன்னிப்பு கேட்கிறார். இவ்வளோ கட்டும் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தவன ஒரு மடத்தனமான வேலையை நம்ம செஞ்சு விட்டோமே. பிள்ளை பாசம் வந்து என்ன செஞ்சிருச்சு, நம்மளை மாற்றிருச்சே. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் என்பது புரிந்து கொள்ளாமல் தப்பாக புரிஞ்சுட்டு கேட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்வு வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை கடும் குற்றமாக எல்லாம் எடுத்துட்டான். என்ன வார்த்தை அப்படி சொல்கிறான், தகுதி இல்லாத பேசாத, உனக்கு எச்சரிக்கை பண்ணுறேன். இதையெல்லாம் பார்த்த உடனே அவர் அரண்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இறைவா நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், ஓ தரகம் நீ எனக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளியில் ஒரு ஆள் ஆயிடுவேன். இது 11:47 இருக்குது. அப்போ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், நூஹ் நபி மாதிரி ஒரு சிறந்த ஒரு நபி, அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி, அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண நபியாக இருந்தாலும் கூட அதன் தகுதி பிள்ளைகளுக்கு வருமா? இதில் நம்ம என்ன இருக்குது, அக்கீதாவே வழங்கி கொள்கிறோம். அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்கல்ல மறுமையில், அது ஒரு பக்கம் இருக்கிறது. அது போக
இதில் இன்னொரு விஷயம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இல்லாத ஒன்று. இந்த பெருமை அடிக்கிறது இது எப்படி, இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது? உன் அப்பனோ பாட்டனோ கொள்ளு பாட்டனோ என்னவா இருந்துட்டு போகிறான், அவன் என்னவா இருந்தால் உனக்கு என்ன அதில்? அதை சொல்லி நான் உயர்ந்தவன் என்று இப்படி சொல்லுகிறாய், அதை சொல்லி எனக்கு தகுதி, உனக்குள்ள தகுதி இல்லை, அது யாருக்க உள்ள தகுதி தானே, இப்படிங்கிற ஒரு பாடத்தையும் இதிலிருந்து அகீதா கொள்கையும் வழங்கி கொள்கிறோம். ஆனால் பெருமை அடிக்க பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னு வழங்குதா இல்லையா? நூஹ் நபியுடைய பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம பாரம்பரியம் என்ன பாரம்பரியம்? ஒரு பாரம்பரியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிகச்சிறந்த நபியாக நம்புகிறோம். நமக்கு மறுமையில் சிபாரிசெல்லாம் பண்ணுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஆதாரப்பூர்வ ஹதீஸ் இருக்கு, நம்புகிறோம். அவ்வளோ உயர்ந்த இடத்தில் வைக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்துட்டேன், அங்கே மறுமையிலே மகாமன் மஹமூதாங்கிறான். மறுமை நாளில் எழுப்பும் பொழுது அசா ஐயபாசக்க ரப்புக்க மகாமன் மஹமூதா, மஹமூத் புகழப்பட்ட ஒரு இடத்துல உன்னை எழுப்புவேன், எல்லாரும் எழுப்பும் பொழுது உனக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து எழுப்புவேன் என்று குரான்லேயே அல்லாஹ் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அப்படியான ஒரு அந்தஸ்து வைத்திருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கோத்திரம் என்பதற்காக வேண்டி அந்த தகுதி உங்களுக்கு வருமா? அதனால் ஏதாவது செய்ய முடியுமா? அதனால் ஏதாவது சலுகை கிடைக்குமா? அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைன்னு பார்க்குறோம். முதல்ல அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்து படிப்படியாக என்ன செய்கிறது, விஸ்தீர்ணமாகிறது. முதல்ல உள்ள கட்டளை என்ன? இக்ர, நீ ஓது, நீ விளங்கிக்க, அது மட்டும்தான் அவன் முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன? அவங்களா வழங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். பிறகு கட்டளை வருகிறது, அன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லு. முதல்ல பிரச்சாரத்தை நீ விளங்கிக்க என்பதுதான் ஆரம்பத்தில் நபியாக வரும்போது வந்த வசனம். இக்ர சூரா ஓதுவீராகண்டா நீ படித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிரச்சாரம் செய்கிற கட்டளை இப்போ வரல. பிரச்சாரம் செய்கிற கட்டளை வரும்போது எப்படி வருது? ஊருக்கெல்லாம் சொல்லாத, ஃபர்ஸ்ட் அன்திர் அஷீரத்தல் அக்ரபீன், நீ உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு செய், அதுக்கப்புறம் மக்காவில் உள்ளவங்களுக்கு செய், அதுக்கப்புறம் உலகம் பூரா செய்யு, விஸ்தீர்ணமாகிட்ட வருது. இந்த முதல் கட்டளை வரும்போது, பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் கட்டளை வந்த உடனே கூப்பிடுறாங்க. சொந்தக்காரங்கள்டா யாரு? குறைஷி கூட்டத்தார்கள், பனு ஹாஷிம் கோத்திரத்தார். இந்த ரெண்டு தான் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்கள். பனு ஹாஷிம்ங்கிற அந்த கோத்திரத்தார்களும் உள்பிரிவு குறைஷுங்கிற பெருங்கோத்திரமும் தான் அவங்களுடைய குடும்பத்தார். எல்லாரையும் அழைக்கிறாங்க. அழைத்து ஒரு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்து முகமது அழைக்கிறாருன்னா வந்துடுவாங்க எல்லாரும். அந்த குடும்பத்திலேயே இவங்க இறை தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி அதிக மதிப்புக்குரியவங்க அவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவன தான் எதிரிகள் உண்டானாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லாமல் ஒரு வியாபாரியாக மக்களுக்கு சேவை செய்கிறவராக ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல, 40 வயசுல அந்த மாதிரி வாழ்க்கை. அப்படியான நேரத்தில் முகமது கூப்பிட்டாருன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்தார்கள். யாருக்கு வர முடியவில்லையோ தன் சார்பாக ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். முகமது அழைச்சிட்டாரு என்று சொல்லி அப்படி ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக இல்லாமல் முகமது என்பதற்காக கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற கடந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவர் நல்ல வள்ளலாக இருக்காரு, பணக்காரராக இருக்காரு, நல்ல குணம் உள்ளவராக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மரியாதை வைத்திருந்தார்கள். அப்போ எல்லாரும் அழைக்கிறாங்க. அழைத்து என்ன செய்கிறாங்க, விருந்தெல்லாம் போட்டுட்டு மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்த சஃபா மலையை காட்டி, சஃபான சின்ன குன்று, அந்த குன்றை காட்டி சொல்கிறாங்க, இந்த குன்றுக்கு அப்பால் உங்களை தாக்குவதற்காக பெரிய படை வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன். இதை நீங்கள் அப்படியே நம்புவீர்களா, இல்லை நாங்கள் போய் செக் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா என்று கேட்குறாங்க. மலை மறைச்சி இருக்கிறது, மலைக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஃபா குன்றுல ஏறி இந்த பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் அப்படியே நம்புவீர்களா? அப்போ எல்லாரும் கோரஸா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்புவோம். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உண்மையை தவிர வேற பேசி நாங்கள் பார்க்கல, உங்களை இத்தனை வருஷமாக பார்க்குறோம். பொய்யா சொல்லி ஒரு பொய் சொல்லியிருந்தா இது பொய்ன்னு நினைக்கலாம். 40 வருஷ பேச்சில் ஒரு பொய் நாங்கள் பார்த்ததில்லை. அப்போ மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேற ஒன்றை நாங்கள் பார்க்கவில்லையே, அதனால் நம்புவோம். இருங்க ஒன்று நாங்கள் செக் பண்ணிக்கிறோம், இந்த மலை இந்த தானே இருக்குது ஏறி பார்க்குறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அப்படியே நம்புவோம் என்றார். அப்போ ரசூலுல்லாஹ் உண்மையை தான் நான் சொல்லுவேன், நம்புறீங்கல்ல? இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பல தெய்வ வணக்கத்தை விட்டு விலகாவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரப்போகிறது என்று எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை நம்பணும்ல, உண்மை தானே சொல்கிறாரு. உடனே என்ன செய்யற, அப்படி கொந்தளிச்சு எல்லாம் குடும்பமே எந்திரிச்சிருச்சு.
அவங்க சொந்த பந்தம் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா வந்தவர்களுக்கு இந்த ஒரு சொல்லை தாங்கிக் கொள்ள முடியல. என்ன அல்லாஹ் மட்டும் வணங்கணுமா, நாங்கள் தெய்வமாக வணங்கியதெல்லாம் விட்டுணுமா என்று சொல்லிவிட்டு அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது அபூ லஹப். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ லஹப். இந்த அபூ லஹப் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத கடந்து அவங்க தன்னுடைய சகோதரருடைய மகன் என்பதற்காக ரொம்ப நேசிச்ச ஆளு யாரு? அபூ லஹப். எப்போ எந்த அளவுக்கு நேசிச்சார் என்று கேட்டால், அவருடைய அப்துல்லா பிறந்து விட்டார் என்கிற, அப்துல்லாவுக்கு வந்து குழந்தை பிறந்து விட்டது, முகமதுன்னு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி அவருக்கு போய் ஒரு அடிமை, அவருடைய அடிமை பெண் போய் சொல்லுது. அந்த சந்தோஷத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட்டாய், இதற்காக உன்னை விடுதலை செய்கிறேன், உங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அந்த செய்தியை சொன்னதற்காக வேண்டி அவற்றை அடிமையாக இருந்த சுவைபா என்கிற ஒரு அடிமை பெண்ணை உனக்கு விடுதலை செய்கிறேன். ஒரு ஆளை விடுதலை செய்யறேன்னா பல கோடி, ஒரு ஆடு மாடு மாதிரி மனிதர்கள் விற்கப்பட்ட காலம், பெரிய தொகை அதுக்கு. அதை விடுதலை செய்தால் பெரிய லாஸு, அவ்வளோ பெரிய தொகை இழக்கிறதுக்கு எந்த ஒரு செய்திக்காக வேண்டி, இந்த முகமது பிறந்துட்டதுக்காக வேண்டி, முகமது மீது அவ்வளோ பிரியம், அண்ணன் புள்ளன்னு கொஞ்சி அந்த மாதிரி மகிழ்ந்த அபூ லஹப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எந்திரிச்சு கொண்டு தப்பன் லக்க சாயிரலியும், காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமாத்தனா, இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டாயா? இதை சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களை மாதிரி உண்மையாளர் கிடையாதுன்னாங்க. இதை சொன்ன உடனே உள்ளதுலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானால் அந்த ஆள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப பிரியம், அந்த குடும்பத்திலேயே ரொம்ப பிரியம் வச்சிருந்தார் யார்? அபூ லஹப் தான். அதை விட அந்த கற்சிலைகள் மீது பக்தி கூடுதலாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மேலே இருக்கிற பக்தியை விட, பிரியத்தை விட அந்த தெய்வமாக நினைத்தார் இல்லையா, அந்த பக்தி வந்து மேலங்கி இருந்தது. மேலங்கி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தப்பன் லக்க சாயிரல் யௌம், அப்போ தப்பன் லக்க சாயிரல் யௌம், காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று சொல்லி அவர் மண்ணை வாரி தூத்துக்கிறார். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனை கண்டிச்சு ஒரு வசனத்தை இருக்கிறான். தப்பத் யதா அபீ லஹப், சின்ன சூரா இருக்குல்ல, தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், ஓ தப்ப அவனும் நாசமாகட்டும், நீ என்னுடைய தூதர் மீது மண்ணவாறு வீசி நாசமாக சொல்கிறாயா என்று அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணுகிறான். இந்த சம்பவத்தின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்றாங்க. இதான் பிரச்சனை, குடும்பத்தாரை கூப்பிட்றாங்க. அப்து முனாஃப் கூட்டத்தார்களே, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, என்னுடைய செல்வத்தில் எதை வேண்டாலும் கேளுங்க, உங்களுக்கு தருவேன். லா அக்னி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்களா நல்லவங்களா இருந்தா தான் நீங்க தப்பிப்பீங்களே தவிர என்னுடைய உறவை சொல்லிக்கொண்டு நீங்க தப்பிக்க முடியாது. லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எதுவும் என்னால் உதவ முடியாது அப்படின்னு அப்து முனாஃப்னு கூப்பிட்டு சொல்றாரு. அப்புறம் பனு ஹாஷிமை கூப்பிடுறாரு. பனு ஹாஷிமே, ஹாஷிம் கோத்திரத்தாரை தெரிஞ்சு கொள்ளுங்கள், சலூமி மாலி, என்னுடைய பணங்காசை கேளுங்க, அது நிறைய இருக்கு, உங்களுக்கு தருவேன். ஆனால் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உங்களை எனக்கு காப்பாற்ற முடியுமா என்றால் முடியாது. அப்புறம் அப்பாஸே, யா அப்பாஸ், அப்பாஸே உனக்கு என்ன வேணும் கேளு. அப்பாஸே பெரிய தகப்பனார். அப்பாஸே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், தருகிறேன். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. யா சஃபியா, சஃபியாங்கிறது மாமி, தகப்பனாருடைய சகோதரி. சஃபியாவே, என் மாமி உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாலும் கேளுங்க, தருகிறேன். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து எங்களால் காப்பாற்ற முடியாது. யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, மகளை பார்த்து சொல்றாங்க, உனக்கு என்ன வேணும், என்னுடைய பொருளாதாரத்தை கேள்வி தருகிறேன். நீங்க நல்லவங்களா மாறவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை என்கிறதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்று எச்சரிக்கை ஆரம்ப எச்சரிக்கை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப எச்சரிக்கை என்னதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம், முதல் நபி ஆயிட்டாங்க. உலகத்துக்கு சொல்லும் போது முதல் செய்தி என்ன செய்தியா வருதுன்னு கேட்டா, இந்த பாரம்பரியத்துக்கு வராதிங்க, என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு உறவினர், என் பேர பிள்ளை, சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லி கொண்டு வர முடியாது. அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. காசு பணம் மட்டும் வாங்கிட்டு போங்க, இதை வைத்து உங்களுக்கு தகுதி கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்பதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த முதல் செய்தி மனித குலத்துக்கு. அப்ப இது புகாரியில 2753வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த தூதராக இருந்தாலும் அவர்கள் கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல, குடும்பத்தாருக்கு ஒன்றும் செய்ய முடியல. இந்த பிரகடனத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். இதுல கொள்கை விளக்கம் இருக்கிறது. மறுமை நாளில் வந்து ரசூலுல்லாஹ் யாரா இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க, மூடு தோதனா காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு மரணடி இருக்கிறது. அது போக பாரம்பரியமா ஒன்று வராது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்கிற மகள் என்ற காரணத்திற்காக ஃபாத்திமா கூட தப்பிக்க முடியாது. ஃபாத்திமா அவங்க நல்லவங்களா இருந்தா தப்பிச்சு கொள்ள முடியும்.
அவங்க நல்லவங்களா இல்லாம நம்ம வாப்பா நல்லவரா இருந்தார் போதும் நினைத்தார்களே, ஆனால் அது நடக்காது. தகப்பனுடைய பெருமை பிள்ளைக்கு வராது என்பதை அவ்வளவு தெளிவா சொல்றாங்களே இல்லையா? அப்புறம் என்ன பாரம்பரிய பெருமை? நாங்க அந்த குலம் இந்த கோத்திரம் பெருமை அடிக்கிறோம், நியாயம் ஏதாவது இருக்குதா? கடுகளும் நியாயம் இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், இன்னொரு பெரிய தகப்பனார் அபூ தாலிப். அபூ லஹபுக்கு அடுத்து இவர் கொஞ்சம் பாசம் நல்லா வச்சிருந்தார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவன் அபூ லஹப் வெறுத்துட்டான். இவர் வெறுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த பிறகு கூட அபூ தாலிப் என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார், அவங்களோட வளர்க்கிறார். அவர் தான் வீட்டில் வச்சு வளர்த்தது அவர் தானே, அந்த மாதிரி பாசமாக வளர்த்துருக்கிறார். அப்படி இருந்த காரணத்தினால இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எல்லாம் எதிர்த்தா கூட இவர் சப்போர்ட் பண்ணுறார். அபூ தாலிப் மட்டும் என்ன செய்யறாரு, அவர் பிரச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். அவரை அடிக்க கொள்ள அபூ தாலிப் பயந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் மேலே கை வைக்கல யாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக இருந்ததுக்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, அபூ தாலிப் இருக்காரு. அந்த மாதிரி எல்லா வகையிலையும் உடந்தையாக இருந்தார், சப்போர்ட்டாக இருந்தார், உறவை பகைத்து கொள்ளாமல் இருந்தார். மற்ற உறவினர்கள்லாம் ரசூலுல்லாஹ் வெறுத்தது போல அவர் நடக்கலை. அப்படி இருந்தும் கூட அவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார். அவர் மரண வேலையை நெருங்கிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்கிறாங்க, கடைசி நேரத்தில் சொல்லி பார்ப்போம் என்று அவர் போய் அறிவுரை சொல்வதற்கு வீட்டுக்கு போகிறாங்க. பக்கத்தில் அபூ ஜஹல் எல்லாம் அவரை சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் அந்த அபூ தாலிப் போகிறாங்க. அபூ தாலிப் முக்கிய பிரமுகர்னால அந்த ஊர் பிரமுகர்கள்லாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஒரு பகுதியில் உட்காந்துட்டு, என்னுடைய சிறிய தந்தையே குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம்னு சொல்லுங்க, இந்த கல் மண்ணெல்லாம் கடவுள் இல்லைங்கிறது நீங்கள் ஒத்துக்கிறங்க, அதை வைத்து நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் உள்ளதான், அவருக்கு மட்டும் கிடையாது. கடைசி நேரத்தில் ஒருத்தர் களிமா சொல்லிவிட்டாருன்னு சொன்னால் எல்லாம் அழிஞ்சு போய்விடும், எல்லா தவறுகளும் மன்னிக்கப்பட்டு போய்விடும். அதுக்கு பேசலாம், அல்லாஹ்ட்ட பேசலாம், அல்லாஹ் பேசாட்டாலும் கொடுப்பான். ஏன்னா எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அழித்து விடும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பேசுவேன். இப்படி ஒருத்தவர்கள் ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ் விலைக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பயானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருப்பி திருப்பி அந்த ஏகத்துவத்தை பற்றி விலைக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவங்க சொல்லி முடிக்க அவன் ஆரம்பிக்கிறான், உங்கள் அப்பா எப்படிப்பட்டாலும் தெரியுமா, அப்துல் முத்தலிப், அவருடைய கௌரவம் என்ன தெரியுமா, நீ அந்த வழியில் வந்திருக்கிற, அவர் எந்த மார்க்கத்தில் செத்தார் அந்த மார்க்கத்தில் சாவனு, அதை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லி அவங்க அபூ ஜஹல் கூட்டம். அபூ ஜஹல் ஒரு பக்கம் பயான் பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் பயான். ரெண்டு செய்தி அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கிறது. மாற்றி 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 இரு செய்திகளும் அவர் காதில் விழும்போது கடைசி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், இல்லை நான் அப்துல் முத்தலிப் வழியில் நான் இறந்து போகிறேன். இது மிகைத்து விட்டது. அவரை சுற்றி இருந்த தலைவர்களுடைய போதனை மிகைத்து, இல்லை எங்கள் அப்பா வழியில் நான் மௌத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார். அப்போ ஏற்றுறவன ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியலை, ஏன்னா அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. இவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். யார் யாரை இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவர் வராமல் போயிட்டாரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஏற்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் அல்லாஹ் என்னை தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். அவர்கிட்ட சொல்கிறாங்க, அஸ்தக்ஃபிருன்ன லக்க, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். மாலம் உன்ஹான்க, அது அல்லாஹ் எனக்கு தடுக்காமல் இருந்தால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்கிறாங்க. என்ன கேட்டால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவர் தகுதியான ஆள் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி நினைக்கல. நீ எவ்வளோதான் உதவியாக இருந்தாலும், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு வந்தால் தான் அந்த தகுதி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு என்ன செய்யறான், உடனே இதுக்காக ஒரு வசனத்தை இறக்குறான். ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடிவிடக்கூடாது, பெரிய தகப்பனாருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி மாக்கானலின் நபி, இந்த நபிக்கும் கூடாது, உள்ளதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கும் கூடாது, யஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிக்கீன, இணை கற்பித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது. உலவுக்கானும் உளி குர்பா, அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே, எவ்வளவு நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் இணை கற்பித்தாங்கன்னு வைங்க, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற வசனம் இறங்கி அவங்க பாவ மன்னிப்பு தேடுவது தடுத்து விட்டது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம், அவ்வளோ நெருக்கமான உறவு இருந்தால் கூட அது பயன் தராது. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் என்பது பயன் தராது. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசத்தை பெற்றவர் பயன் தராது. அனாதையாக நின்ற நேரத்தில் அப்துல் முத்தலிப்புக்கு அப்புறம் எடுத்து வளர்த்தவர், தொழிலை கற்றுக் கொடுத்தவர், வீட்டில் ஒரு அங்கமாக வைத்திருந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியை 25 வயசில் ஒரு வசதி அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அவரை வளர்த்தவர். அவ்வளவுனா இருந்தால் கூட அது உதவுமா, அதனால வருமா, தகுதி வருமானா வராது. நீ இந்த இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் பெருமை அடிப்பதாக இருந்தால் உங்ககிட்ட அது இருக்க வேண்டும். உங்கள் அப்பாட்ட இருந்தால் பத்தாது, உங்கள் சித்தப்பாட்ட இருந்தால் பத்தாது, உங்கள் அண்ணன் பிள்ளைகிட்ட இருந்தால் பத்தாது, உங்கள்கிட்ட இருக்க வேண்டும்.
என்கிற செய்தி அழுத்தம் திருத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இது புகாரியில் நிறைய இடத்துல இருக்கிறது. 3884வது ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ இந்த பாரம்பரிய பெருமைங்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லை. அறிவுபூர்வமாக சிந்தித்தாலும் இது பெருமடிக்க வேண்டிய என்ன இருக்குது? அவன் நல்லவன் தான் உனக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே ஆதமுடைய மக்கள் பெருமடிச்சுட்டு போயிடலாமே. நம்ம எல்லாரும் யாரு? எல்லாரும் ஆதமுடைய நபியுடைய மக்கள் தான் அம்பிட்டு போயிடும். அப்போ சமமாக போயிட்டோம்ல எல்லாரும். அப்புறம் என்ன பெருமை இருக்குது? அதனால இந்த பெருமையுடைய வாசலை நெஞ்சிருச்சு. இஸ்லாம் பாரம்பரியத்தை வச்சு அடிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சில பேர், மன் அக்ரமுன்னாஸ், மக்கள்லே ரொம்ப மரியாதைக்குரிய ஆள் யாரு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மக்கள்லையே அதிக மரியாதைக்குரியவர் யாரு? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுறவர் என்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. இதை பற்றி கேட்கல, நாங்கள் யார் ஆளை பற்றி கேட்குறோங்கிறாங்க. இது ஒரு பொதுவாக சொல்கிறாங்கல்ல, இஸ்மாயில் பேரை சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ மனிதர்களில் ரொம்ப சிறந்தவர் யார்? மன் அக்ரமுன் நாஸ்ன்னு கேட்ட உடனே அத்துக்காக்கும், யார் உங்களில் ரொம்ப தக்குவா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ அவர் தான் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, லைஸா அன்ஹாதா நஸ்அலுக, இதை நாங்கள் கேட்கல, நாங்கள் வேற ஆன்சர் எதிர்பார்க்குறோம் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த பரம்பரையை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறந்தவர் யாருன்னு கேட்டால் யூசுப் தான். ஏன்னா அவர் நபியா இருந்தார். அவர் மட்டும் நபியா இல்லை, அவருடைய தகப்பனார் நபியா இருந்தார். யார்? யாக்கூப். அவர் மட்டும் நபியா இல்லை, அவர் தகப்பனார் இஸ்ஹாக் நபியா இருந்தார். அவர் மட்டும் நபியா இல்லை, அவர் தகப்பனார் இப்ராஹிம் நபியா இருந்தார். அதான் இவரும் நபியா இருந்தனால சிறப்பு. இது மாதிரி இப்ராஹிமுடைய பேரப்புள்ளை நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்களெலாம் வர முடியல. யூசுஃபுக்கு எதனால சிறப்புன்னு கேட்டால், அவர் நபி, அவர் தகப்பனார் நபி, அவர் பாட்டனார் நபி, கொள்ளு பாட்டார் நபி. இப்ராஹிம்கிட்ட இருந்து வந்தால் இப்ராஹிம், அவர் மகன் இஸ்ஹாக்கு, அவர் மகன் யாக்கூபு, அவருடைய மகன் யூசுஃப். அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, நபியுல்லா அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறாரு, இப்னு நபி இல்லா, அல்லாஹ்வுடைய நபிக்கு மகனாக இருக்கிறாரு, அவர் இப்னு நபி இல்லா, அவர் ஒரு நபிக்கு மகனாக இருக்காருன்னு இப்படி பட்டியலை போட்டு இவர் தான் சிறந்தவர். உலகத்தில் படைக்கப்பட்டதுலேயே பரம்பரை பெருமை அடிக்கிறார் இவர் ஒரு ஆள் தான். ஏன்? இவர்கிட்ட இருக்குதுல பரம்பரை. இப்ராஹிம் பேரங்கிறதுக்காக இல்லை, இவரும் நபியா இருந்ததுனால. இப்படி ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால், அவரிடமும் இருந்தால் அது பெருமை அடிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நல்லடியாராக இருந்து உங்கள் தகப்பனா நல்லடியாரு, அப்படி அதே மாதிரி இருந்தால் அப்போ ஒரு பெருமை அடிக்க நியாயம் இருக்கு. அப்படி சொல்வதாக இவர் தான் சொல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவங்க சஹாபாக்களுக்கு இதை பற்றி நான் கேட்கல, இதுவும் கேட்கல, இதை பற்றி நான் கேட்கல, வேற எதை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ பொதுவாக சமுதாயத்தில் இந்த பரம்பரையாக ஒருத்தர் நல்லவர் இருக்கு, அதை பற்றி கேட்குறீங்களா என்று கேட்டுவிட்டு சொல்கிறாங்க, அதை பற்றி கேட்டீர்களே ஆனால் ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம், அவர் அறியாமை காலத்தில் நல்லவராக இருந்தாரையானால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லவராக இருந்து இதா ஃபக்ஹு மார்க்க சட்டத்தை புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள்ட்ட அந்த கேரக்டர் இருந்தால் சிறந்தவர்கள். நாங்கள் ஜாகிலியா காலத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவங்க நீ பெருமை அடிக்க முடியாது. அந்த பெருமை அடிக்கிறதா இருந்தால் உங்களிடமும் அது வந்து விட்டது என்று சொன்னால் அது நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், சிறந்தவன் சொல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? பாரம்பரியமாக எதுவும் மனுஷனுக்கு வராது, இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது குறித்து இன்னும் பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்.